இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எளியோரை அடையாளம் காண வேண்டும். எளியோரை அடையாளம் காண்பது அத்துணை சுலபமானதா? வசீகரத்தை விரும்புகிற, போலி பகட்டுகளை விரும்புகிற இந்த சமுதாயத்திலே இன்றைய சூழலில் எளியோரை அடையாளம் காண்பது ஒரு வகையில் கஷ்டமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. யார் எளியோர், எங்கு ஏழைகள் இருக்கிறார்கள், யார்தான் ஏழை என்று கேள்வி கேட்கக்கூடிய மக்களைத்தான் இன்றைய சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எளியோர் நலனில் அக்கறை கொள்கிறவர்களாக திரு அவை நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது. 2013 வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வத்திக்கான் பீட்டர் சதுக்கத்திலே உலக நாடுகளிலிருந்து வந்திருந்த நிறைய மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். திருத்தந்தையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். திருத்தந்தை அவர்கள் வருவார்கள், தங்களுக்கு ஆசி கூறுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அங்கே வந்திருந்தவர்கள் பலர் தங்களை அழகுபடுத்தியிருந்தார்கள், நல்ல உடையை அணிந்திருந்தார்கள். ஒருவேளை அவரோடு ஒரு புகைப்படம் எடுக்க வாய்ப்பிருந்தால் அது சிறப்பானது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே எந்த அளவிற்கு அவரை காண்பதற்காக முண்டி அடித்துக்கொண்டு அந்த ஓரத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். நேரம் நெருங்கியது. திருத்தந்தையும் வருகை புரிந்தார். எல்லோரும் அவரை மிகுந்த அன்போடும் ஆவலோடும் அவரை துதித்தும் போற்றியும் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு எல்லோருக்கும் ஆசி கூறிக்கொண்டே திருத்தந்தை வருகிற பொழுது அங்கே ஒரு மனிதரை பார்க்கிறார். உடனடியாக வாகனத்திலிருந்து இறங்கி சென்று அந்த மனிதனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். எல்லோரும் முகம் சுளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். விசித்திரமான ஒரு முகம் முழுவதும் கொப்பளங்கள், உடல் முழுவதும் கொப்பளங்கள், முகமே தெரியாமல் அருவருக்கத்தக்க நிலையிலே அந்த மனிதன். ஆனால் அத்தனை மக்களை கடந்து சென்று கொண்டிருந்த திருத்தந்தை அவர்கள் இந்த அருவருக்கத்தக்க இந்த மகனை கண்டவுடன், இந்த மனிதனை கண்டவுடன் வாகனத்திலிருந்து இறங்கி ஓடோடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டு அவருக்கு ஆசி கூறி செல்கிறார். இதுதான் எளியோரை அடையாளம் காண் என்கிற இன்றைய மைய சிந்தனையோடு பொருந்தி போகிறது என்று நினைக்கிறேன். ஒருவேளை நாமும் இத்தகைய மனிதர்களை நாம் கடந்து சென்றிருப்போம். நாமும் இத்தகைய மனிதர்களை கண்டும் காணாமல் நாம் சென்றிருப்போம். நாமும் இத்தகைய மனிதர்களை புறம் தள்ளிவிட்டு சென்றிருப்போம், கண் மூடிவிட்டு சென்றிருப்போம். ஆனால் திருத்தந்தை அவர்களால் இயலவில்லை அவ்வாறு அந்த இடத்தை கடப்பதற்கு. மாறாக அந்த இடத்தில் நிறுத்தி நிப்பாட்டி அவரை அணைத்து முத்தமிட்டு அவருக்கு ஆசி கூறி அவருக்காக ஜெபித்து விட்டுதான் அவர் அந்த இடத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு திரு அவை எளியோரை அடையாளம் காண சிறப்பு அழைப்பு விடுக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபை அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது எளியோரை அடையாளம் கண்டு எளியோருக்கான திரு அவையாக இருக்கிறது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் அழகாக சொல்லுகிறது, சிலுவையின் பளுவை தாங்குவோரே, வறுமையில் வாழுவோரே, கைவிடப்பட்டோரே, கதறி அழுவோரே, நீதியின் பொருட்டு இன்னலுறுவோரே, புறக்கணிக்கப்பட்டோரே, வெளி உலகிற்கு தெரியாது துன்புறுவோரே, நீங்கள் அனைவரும் துணிவு கொள்ளுங்கள். இறையாட்சி எதிர்பார்ப்பின் ஆட்சி, மகிழ்ச்சியின் ஆட்சி, வாழ்வின் ஆட்சி, இவ்வாட்சியின் மக்கள் நீங்கள்தான். எனவே 2ஆம் வத்திக்கான் சங்கம் மிக மிக தெளிவாக அதனுடைய இறுதி பகுதியிலே, இறுதி உரையிலே தெளிவாக அறுதியிட்டு கூறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், யார் யாரெல்லாம் எளியோராக அடையாளம் காணப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லோரும் தான் திருச்சபை. அவர்கள் எல்லோரும் தான் திருச்சபை.
யார் யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தின் விளிம்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் தம் அடங்கியதான் முழு திரு அவை. அவர்கள் இல்லாமல் இந்த திருச்சபை என்பது முழுமை அடையாது, முழுமை பெறாது என்பதுதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அறைகூவலாக இருக்கிறது. எனவே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மையத்தில் அழைத்து வர வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களை மையத்திலே அழைத்து வர வேண்டும், ஓரங்கட்டப்பட்ட மக்களை மையத்திலே அழைத்து வர வேண்டும். அவர்களையும் அழைத்து வருகிற பொழுதுதான் இந்த திரு அவை என்பது முழுமை பெற்ற திருவையாக மாறுகிறது என்பதை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, ஏழைகள் மட்டில் முன்னுரிமையே மானுட முன்னேற்றம் என்பதை தன்னுடைய இறுதி பகுதியிலே சொல்லுகிறது. ஏழைகள் மட்டில் முன்னேற்றம் என்பதே மானுட வாழ்வினுடைய முன்னேற்றம். ஏழைகளுடைய முன்னேற்றமே அல்லது ஏழைகள் அடையாளம் காணப்படுகிற பொழுது, அவர்கள் சார்பாக நாம் நிற்கிற பொழுதுதான் உண்மையிலே கண்டிப்பாக அது எளியோர் நலனில் அக்கறை காண்பதாக அமையும். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒருவேளை ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் நமக்கு தெரியும் இல்லையா? நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம். ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒருவேளை நமக்கெல்லாம் நம்முடைய தாய் தந்தை ஏதாவது தங்களுடைய நிலத்தை 10 சென்ட் வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவர்கள் இறப்பதற்கு முன்பாக ஆளுக்கு 5 சென்டோ 3 சென்டோ தந்துவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால், அந்த 3 சென்டோ 5 சென்டோ கண்டிப்பாக நமக்கு என்னுடைய என்னுடைய பரம்பரை சொத்து, அதை நான் காலம் காலமாக வைத்திருப்பேன் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அதே போலத்தான் நாபோத்துக்கும் இருந்தது. ஏனென்றால் நாபோத்தும் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருந்தார். ஆகாப் சமாரியாவினுடைய மன்னன், இசபேல் அவருடைய மனைவி என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். எனவே எப்படிப்பட்ட சூழலிலே சமாரிய மன்னன் ஆகாப்பினுடைய அரண்மனைக்கு அருகில்தான் இந்த இவருடைய சொத்து இருக்கிறது, திராட்சை தோட்டம் இருக்கிறது. அப்பொழுது ஆகாப் ஆசைப்படுகிறான், இந்த திராட்சை தோட்டத்தை அழித்துவிட்டு எனக்காக நான் காய்கறி பயிர்களை இடுவேன் அப்படி என்று சொன்னால் நாபோத்திடமிருந்து இந்த நிலத்தை நான் வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறான். நாபோத்தை அழைத்து பேசுகிறான். நாபோத், எனக்கு இந்த இடம் வேண்டும், உன்னுடைய திராட்சை தோட்டம் எனக்கு நீ கொடுத்து விடு, இதற்கு பதிலாக நான் எதையும் உனக்கு தருவேன், உனக்கு வெள்ளி காசுகளை தருவேன் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். ஆனால் நாபோத் மிக தெளிவாக சொல்லுகிறார், அரசனாக இருந்தாலும் தைரியமாக துணிச்சலாக சொல்லுகிறார், அரசரே இல்லை, இது என்னுடைய குடும்ப சொத்து, இது என்னுடைய முன்னோருடைய சொத்து, எனவே இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆகாப் அரண்மனைக்கு செல்கிறான். அங்கே தூக்கம் வராமல் தவிக்கிறான். எப்படியாவது அந்த சொத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது சொத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நயவஞ்சகமாக தன்னுடைய கணவனுடைய கவலையை புரிந்தவராக இசபெல் அவனை அழித்து விடுகிறார், அந்த சொத்தை கவர்ந்து விடுகிறார். இது ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வையாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அன்பார்ந்தவர்களே, எளியவர்களை எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டு வஞ்சித்து அவர்களிடமிருந்ததை அவர்கள் பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்பதை இந்த நான் சொன்ன அந்த நிகழ்வு நான் பார்க்கலாம். எனவே எளியோரை மீண்டும் மீண்டும் எளிமைப்படுத்த, வறியோரை மீண்டும் மீண்டும் வறியவர்களாக மாற்ற, துன்பத்தில் இருக்கிறவர்களை மீண்டும் மீண்டும் துன்பத்தில் இருத்தவே பல்வேறு வேளைகளிலே இந்த சமூகம் தலைப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு அந்த ஆகாப் நாபோத்தை எளியோராக இருக்கிறார், எளியவராக இருக்கிறார் என்று நினையாமல் அந்த திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நினைத்ததைப் போலதான் அன்பார்ந்தவர்களே, பல்வேறு வேளைகளிலே எளியோருடைய நலனை நாம் பேணாமல், எளியோரை அடையாளம் காணாமல், அவர்களிடமிருந்து இன்னும் அவர்களை எந்த அளவிற்கு கசக்கி பிழிந்து வேண்டுமோ, எந்த அளவிற்கு அவரிடமிருந்து எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் நம் எளியோரை நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. முதலே சொன்னது போல பகட்டான மனிதர்களை நமக்கு பிடிக்கும், ஆடம்பரமான மனிதர்களை நமக்கு பிடிக்கும், வசதியோடு வாழக்கூடிய மனிதர்களைத்தான் இன்றைய சமூகம் எதிர்பார்க்கிறது, அவர்களை அடையாளம் காணுகிறது. எனவே சம அந்தஸ்து, சம கௌரவம், அதை தாண்டி அவர்கள் அந்தஸ்திலிருந்து கீழே இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்திலே மதிக்கப்படுவதில்லை, நம்மால் மதிக்கப்படுவதில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகத்தை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், இந்த இரண்டாவது வாசகத்திலே இயேசுடைய அன்பு சீடர்கள் யோவானும் பேதுருவும் அவர்கள் அழகுவாயில் என்கிற இடத்திலே வருகிறார்கள். அங்கே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் பிச்சை கேட்கிறார். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ என்னிடம் பொன்னும் இல்லை,
எதுவுமே இல்லை, ஆனால் நீ குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்டு அவள் என்ன தேவையோ அது குணத்தை கொடுத்து செல்கிறார்கள். அன்பானவர்களே, எளியவர்கள் நலனில் அக்கறை, எளியோர் நலனில் அக்கறை கொள்ளுதல், இதுதான் அன்பானவர்களே. இன்றைய காலச்சூழலை ஒருவேளை நாமெல்லாம் சற்று பரந்த மனதோடு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், யார் எளியவர்கள், யார் எளியோர், யாரெல்லாம் எளியோர் என்று சொல்லலாம்? இன்னைக்கு நாம் எளியவர்கள், ஏழைகள் அல்லது எளியோர் என்கிற வார்த்தை, ஏழைகளை விட்டுருங்க, எளியோர் என்கிற வார்த்தையை நம்ம எப்படி சொல்லலாம்? யாரை நாம் சொல்லலாம்? இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில், நம்ம ஊரில் வயதாகி யாரும் கேட்பாரற்று ஒரு சில வேளைகளிலே உணவுக்கே கஷ்டப்படுகிற, இடத்திற்கு கஷ்டப்படுகிற அந்த முதியவர்களை நம் எளியோர் என்று சொல்ல முடியுமா? சொல்லலாம், அப்படிதானே? வட இந்தியாவிலிருந்து சாதாரண தொழிலை செய்வதற்காக நாம் செய்ய மறுக்கக்கூடிய தொழிலை கூட செய்ய வந்திருக்கக்கூடிய எளியவர்களை நம் எளியோர் என்று அடையாளம் காணலாமா? நம்மால் காண முடியும். ஒருவேளை முதலில் நான் பார்க்கிற பொழுது, இன்று இந்த சமூகத்தினுடைய அடிப்படை எளியோராக காணப்படுகிறவர்கள், ஒருவேளை நம்மை போன்ற ஒரு சமூக நூலிவளை போன்ற ஒரு சமூகத்தில் எளியோராக பார்க்கப்பட வேண்டியவர்கள் பெரியோர்கள், வயது முதிர்ந்தோர்கள், கசக்கி போடப்பட்டவர்கள், உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் இன்று தங்களுடைய பிள்ளைகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள், இன்று சில வேளைகளிலே மதிக்கப்படாமல் இருக்கிறார்கள், பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்கள், பேணப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எளியோர்கள், அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். ஒருவேளை உணவு வேண்டும் என்று பிள்ளைகளிடம் கையேந்தி பிழைப்பதல்ல, மாறாக அவர்கள் மதிப்பிற்குரியவர்கள், மதிப்பிற்குரிய எளியவர்களாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களை உண்மையிலே நாம் அடையாளம் காணுகிற பொழுது, அவர்கள் சார்பாக நாம் நிற்கிற பொழுது உண்மையிலே நாம் இறைவனுடைய சார்பில் இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் பெரியவர்கள், முதியவர்கள், நமது பெற்றோர்கள் அவர்கள் மதிக்கப்படவில்லை என்று சொன்னால், பேணப்படவில்லை என்று சொன்னால், அவர்கள் சரியான முறையிலே பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால், நாம் இன்று இப்பொழுது நிறைவேற்றுகிற திருப்பலி இந்த மைய சிந்தனை அர்த்தமற்றதாகிவிடும். அன்பானவர்களே, எனவே முதல்ல நாம் தூரத்திலே நாம் யோசிக்க வேண்டாம். எளியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அங்கே இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள் என்று நாம் எண்ண வேண்டாம். மாறாக நம் குடும்பங்களிலே இருக்கிறார்கள், நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கேட்பாரற்று இருக்கிறார்கள். பல்வேறு குடும்பங்களிலே ஒரு சில குடும்பங்களை நல்லா கவனித்துக் கொள்கிறார்கள், அன்பொழுக அவர்களை பார்க்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர்கள் அனைத்து துணை பேருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் பல முதியோர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கேட்பாரற்று கிடக்கிறார்கள், யாரும் இல்லாமல் இருக்கிறார்கள், உணவுக்காக கஷ்டப்படுகிறார்கள், தண்ணீருக்காக கஷ்டப்படுகிறார்கள், பராமரிப்பிற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் நம்முடைய சமூகத்தால், நம்முடைய பங்கு சமூகத்தால் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக நான் முதலில் சொன்னது போல அந்த புலம் பெயர்ந்தோர், புலம் பெயர்ந்தோர். ஒரு சில வேளைகள் இன்றைய காலகட்டத்தில் அவர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கோபம் வரும் இல்லையா? ஒருவேளை வலைத்தளங்களில், சமூக தளங்களில் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள், வடக்கன்கள், ஒரு சில வார்த்தைகளையெல்லாம் நாம் சொல்லி கொச்சைப்படுத்துவதுண்டு. அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஒருவேளை சற்று நாம் நம்மை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேர் பிற மாநிலங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம்மில் எத்தனை பேர் வெளிநாடுகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அதே போலத்தான் ஒருவேளை அவர்களும் அங்கிருந்து வந்து இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்களுக்காக யார் கேட்பது? நம்ம எல்லோருக்கும் தெரியும், கொரோனா நேரத்திலே இங்கிருந்து நடைபயணமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு நடந்து சென்று உயிரை இழந்தவர்கள் ஏராளம். நடைபயணமாக இங்கிருந்து நடந்து சென்று ரயிலிலே அடிபட்டு இறந்தவர்கள் ஏராளம் என்பதை இந்த வேளையிலே நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அன்பானவர்களே, எனவே புலம் பெயர்ந்தவர்கள் இன்றைய நாளிலே நம்மால் சமூக அக்கறையோடு பேணப்பட வேண்டியவர்கள். நம் நக்கலோடு விமர்சிப்பவர்களாக அவர்கள் மாறக்கூடாது. மாறாக அவர்களும் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், அவர்களும் பேணப்பட வேண்டியவர்கள். என்றால் நாம் ஒன்றை மட்டும் நினைத்து பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் பிற மாநிலங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளும் பிற மாநிலங்களிலே, பிற நாடுகளிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மனிதம் என்கிற நோக்கோடு அவர்கள் பார்க்கப்பட வேண்டும். எனவே அவர்களும் எளியவர்கள், அவர்களும் அடையாளம் காணப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல ஆதரவற்றோர்,
இன்றைய காலகட்டத்திலே ஆதரவற்றோர் என்பவர்கள் இன்று ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கிற பொழுது அநாதை இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், காப்பகங்கள் என்று பெருகிக் கொண்டே இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள். இவர்கள் எல்லோரும் எளியோராக அடையாளம் கண்டு அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலச்சூழலில் நான் பார்க்கலாம், கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்படுகிறது, விவாகரத்து ஆகிவிடுகிறது, அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். ஆனால் 2 பிள்ளைகள் நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாட்டியினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலம் பாட்டியினுடைய அரவணைப்பிலே அவர்கள் வாழ்வார்கள்? பாட்டியும் தாத்தாவும் இறந்து விடுகிறார்கள். இந்த பிள்ளைகள் இந்த சமூகத்தினுடைய நிற்கதியாக அவர்கள் தனி மரங்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தினுடைய சமூக விரோதிகளைப் போல அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். போதிய அன்பு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு போதிய அரவணைப்பு கிடைக்கவில்லை. யாரால்? நம்மால் அவர்கள் அடையாளம் காணப்படவில்லை. எனவே தான் நான் சொல்லுகிறேன், ஆதரவற்றோரும் எளியோர் நிலை அக்கறை கொண்டவர்களாக அந்த எளியோருடைய இதிலே இருக்கப்பட வேண்டியவர்கள். அன்பார்ந்தவர்களே, 4வதாகத்தான் இறுதியாகத்தான் பார்க்கக்கூடியது ஏழைகள், எளியவர்கள் பணத்தின் அடிப்படையிலே, பொருளாதார அடிப்படையில் என்ன பார்க்கக்கூடியது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் என்ன பார்க்கிற பொழுது படிப்பதற்கு பணம் இல்லாமல் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு சில வேளைகளிலே இந்த வருடம் எங்களுக்கு படிப்பதற்கு வசதி இல்லை, வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை. எனவே நான் வழிகாட்டப்பட வேண்டும் என்று எண்ணுகிற எத்தனை பெற்றோர்கள் கடைசி கால கட்டங்களிலே பங்கு தந்தையிடம் வருவார்கள். இதோ எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை, எல்லாம் முடிந்து போயிருக்கிறது, ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்கள் வீட்டின் அருகிலே அப்படிப்பட்ட மாணவன் இருந்தால், ஏழை மாணவன் இருந்திருந்தால், கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு உதவிகள் செய்திருக்க வேண்டும். 2-3 குடும்பங்கள், அன்பியங்கள், இயக்கங்கள், பக்த சபைகள் என்று கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவரை நீங்கள் தத்தெடுத்தாவது நீங்கள் அவனுக்கு படிப்பிற்கு உதவி செய்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அவனும் படித்திருப்பான், வளர்ந்திருப்பான், இந்த சமூகத்திலே நிற்கதியாக நின்று கொண்டிருக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை அத்தகைய சமூக கடமைகளிலே நாம் தவறுகிற பொழுது அன்பார்ந்தவர்களே, நாம் உண்மையிலே நம்மையே யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எளியோர் யார்? புதிய ஏற்பாட்டு நூலை சற்று நாம் முழுவதுமாக நாம் பார்க்கிற பொழுது இயேசுனுடைய பணி வாழ்வு முழுவதுமாக எளியோரை சார்ந்ததாக இருந்தது. எளியோருக்காக குரல் கொடுப்பதாக இருந்தது, எளியோருக்காக குணப்படுத்துதலாக இருந்தது. விவிலியத்தினுடைய பெரும் பகுதி, புதிய ஏற்பாட்டினுடைய பெரும் பகுதியை பார்க்கிற பொழுது இயேசுனுடைய குணப்படுத்துகிற நிகழ்வுகள் வரும். அன்றைய காலகட்டத்தில் ஏன் அவர்களை இறைவன் அதிகமாக குணப்படுத்துகிறார், அவர்கள் ஏன் அதிகமாக அன்பு செய்கிறார்? ஒரு சிலரை பார்த்து கேட்கிறார், குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஒரு சிலரை அவர் கேட்கிறார்கள், குணமடைய வேண்டும் என்று வருகிறார்கள், அவர்களை குணப்படுத்துகிறார். இன்னும் ஒரு சிலரை இவரே தேடி சென்று நீ குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்டு அவர்களை குணப்படுத்துகிறார். ஏன் இப்படிப்பட்ட நிலையை இயேசு கையாளுகிறார் என்று பார்க்கிற பொழுது அன்றைய காலகட்டத்திலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த மக்கள் எல்லாரும் நினைத்தார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். எனவேதான் ஆண்டவருடைய அதிகப்படியான பணி என்பது அத்தகைய குணம் கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். நற்செய்தியிலும் அதை பார்க்கலாம். பேய் பிடித்தவர்கள் பேயை விரட்டி விடுகிறார். யோவானுடைய மாமியாருடைய காய்ச்சல் நீக்குவதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது என்று பார்க்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, அன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். கண் பார்வையிட்டிருந்தால் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள், தொழுநோய் இருந்தால் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள், பேய் பிடித்திருந்தால் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் இந்த சமூகத்தின் ஓரத்தில் இருந்தார்கள், ஓரங்கட்டப்பட்டிருந்தார்கள், புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட மக்கள், எளிய மக்களை தான் இறைவன் அடையாளம் கண்டு அவர்களை இந்த சமூகத்தினுடைய மையத்திலே எடுத்து வருகிறார், இந்த சமூகத்தினுடைய நடுப்பகுதியிலே எடுத்து வருகிறார். அவர்களும் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். எனவே தான் தொழுநோயாளர்கள் பலரை குணமாக்கிய பொழுது குருவிடம் காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? அந்த குரு தான் அந்த சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே குரு சொல்லுவார், இவர் குணமடைந்து விட்டார் என்று சொல்லுகிற பொழுது அந்த சமூக நீரோட்டத்திலே அவர்களும் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள், அவர்களும் மனிதனாக போற்றப்படுவார்கள். எனவே தான் ஆண்டவர் அவ்வாறு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே இன்றைய நாளிலே சற்று நாம் நினைத்து பார்ப்போம். நூலிவிலை இறை சமூகமாக நாம் நினைத்து பார்க்கிற பொழுது எளியோர் அடையாளம் காணப்படுகின்றனவர்களா? நம்முடைய பங்கு சமூகங்களிலே உண்மையிலே நாம் எளியோரை அடையாளம் கண்டு அதற்கு உகந்த வகையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்மிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடித்தள முழுவற் சங்கமாகங்களாக இருக்கலாம், இன்று சிறப்பிக்கூடிய இளையோர் இயக்கங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பணி தெளிவை பெற்று இலக்குகளை தீர்மானித்து கொண்டு இந்த சமூகத்திலே நம்மை சமூகத்தை சுற்றி வாழக்கூடிய
மக்களிலே நம் எளியோரை அடையாளம் கண்டு அவர்களை பேணுவதற்கு, அவர்களை பராமரிப்பதற்கு, அவர்களுடைய நலன் சார்ந்து நாம் செயல்படுவதற்கு, அவர்கள் சார்பாக குரல் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு வேளைகளிலே நம்முடைய பணி என்பது, நம்முடைய செயல்பாடுகள் என்பது வெறும் பகட்டிற்கும் வெறும் வெளி ஆடம்பரத்திற்கும் மட்டும்தான் நாம் இலக்காகி கொண்டிருக்கிறோமே ஒழிய மாறாக உண்மையிலே எளியோர் நலனில் நாம் அக்கறை காண்பிக்கிறோமா என்று நாளிலே சிந்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உண்மையிலே நுழிவிலை இறை சமூகத்திலே நாம் எல்லோரும் இணைந்து எளியோர் நலனில் அக்கறை காட்டுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவர்கள். எனவே நம்முடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எளியோரை அடையாளம் காண வேண்டும், எளியோர் நலனிலே அக்கறை கொள்ள வேண்டும், எளியோரை பராமரிப்பவர்களாக இருக்க வேண்டும், எளியோரை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் முதல்ல எளியோரை அடையாளம் கண்டு யார் யாருக்கு நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து அதற்கேற்றார் போல நாம் செயல்படுகிற பொழுது உண்மையிலேயே இறை ஆட்சியினுடைய பணியை செய்கிறவர்களாக இருப்போம். எனவே ஒரு முறை கூட இறுதியாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூறக்கூடிய அதை திரும்பவும் வாசித்து முடிக்கிறேன். சிலுவையின் பழுவை தாங்குவோரே, வறுமையில் வாடுவோரே, கைவிடப்பட்டோரே, கதறி அழுவோரே, நீதியின் பொருட்டு இன்னல் உருவோரே, புறக்கணிக்கப்பட்டோரே, வெளி உலகிற்கு தெரியாது துன்புறுவோரே, நீங்கள் அனைவரும் துணிவு கொள்ளுங்கள். இறையாட்சி, எதிர்பார்ப்பின் ஆட்சி, மகிழ்ச்சியின் ஆட்சி, வாழ்வின் ஆட்சி, இவ்வாட்சியின் மக்கள் நீங்கள்தான். ஆமீன்.